குட்டி செல்லங்களா, ஒரு காட்டுல ஒரு அழகான சிங்கம் ஒன்று இருந்தது. அந்த சிங்கம் ரொம்ப களைப்பா இருந்துச்சு. மரத்தடியில போய் கொஞ்ச நேரம் தூங்கி ஓய்வெடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில போய் கொஞ்ச நேரமா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. சாயந்தர நேரம் ஆனதுனால அங்க ஒரு சுண்டெலி வந்துச்சு. சுற்றி சுற்றி சுண்டெலி பார்த்துச்சு. சிங்கம்னு தெரியாம சிங்கத்தின் மேல ஏறி ஏறி விளையாண்டுட்டு இருந்துச்சு. அதுக்கு சிங்கம்னு தெரியாம அது பாட்டுக்கு அது மேல ஏறி ஏறி விளையாண்டுட்டு இருந்துச்சு. உறக்கம் கலைந்த சிங்கம் உர் அப்படின்னு கர்ஜித்தது. உறக்கம் கலைஞ்சு போச்சா, அதனால கோபத்துல உர் என்று கர்ஜித்தது. சிங்கம் கொண்ட கோபத்தை பார்த்ததும் சுண்டெலி ரொம்ப பயந்து மிரண்டு போயிருச்சு. சிறியன் செய்த பிழை, என்னை மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுண்டெலி சிங்கத்துக்கிட்ட கேட்டுச்சு. நீங்கன்னு தெரியாம நான் செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு இந்த சுண்டெலி சிங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. தங்க மனசுள்ள சிங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுருச்சு இந்த சுண்டெலிய. எங்கள் காட்டு ராஜாவே, இதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு இந்த சுண்டெலி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து ஓடி போயிருச்சு. ஒரு நாள் வலைக்குள்ள இந்த சிங்கம் மாட்டிக்குச்சு. அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு இந்த சிங்கத்துக்கு தெரியல. ரொம்ப பயந்து போய் சிங்கம் உள்ள அந்த வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தது. எலி அந்த பக்கமா வந்துச்சு. சிங்கம் வலைக்குள்ள மாட்டிருந்ததை பார்த்ததும் அந்த வலைய கடிக்க ஆரம்பிச்சது. கடிச்சு கடிச்சு கொறிச்சு கொறிச்சு போட்டது. சிங்கம் அதுக்குள்ள இருந்து வெளியே வந்துருச்சு. இந்த சின்ன எலி செய்த உதவினால் சிங்கம் உயிர் தப்பியது. சிறிய உருவம்தான், ஆனா அது செஞ்ச உதவி என்னது ரொம்ப பெருசு. அதனால யாரும் சின்ன உருவம் சொல்லிட்டு யாரையும் குறை சொல்லி பேசக்கூடாது. அவங்களுடைய உதவி நமக்கு ஒரு நாள் தேவைப்படும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ், பாய்.